இதெல்லாம் உங்க பாட்டுல கிடையாது. தெரியுமா? நீங்களா இட்டு கட்டி வச்சிருந்த கோவில்னா யாரு சொன்னா? சிலப்பதிகாரம் ஏழுமலையப்பனை பத்தி ஓஹோன்னு சொல்றது, அதே பரிபாடல் ஸ்ரீரங்கத்துல படுத்துக்கிற பெருமானை பத்தி ஆஹான்னு சொல்றது பாட்டை கேட்டா தெரியும். அத்தம் தண்ணிய அங்குடி சீரூர் கொடுநுண் ஓதி மகளிர் ஓக்கிய தொடிமான் உலக்கை தூண்டுரல் பாணி நெடுமால் வரைய குளிங்கையோடு இரட்டும் குன்று பின் ஒழிய போகி. 9ஆம் பாட்டு. திருவேங்கடம் மலை, 7 மலைகள், சீனிவாசன் வெங்கடேச பெருமாள் திருமகளை தன் திருமார்பில் ஏந்தி இருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை, இப்படி நீரா கொட்டி கொண்டிருக்கிற 7 மலை வேங்கடம். அந்த வேங்கட உச்சியிலே பகை அணங்கு ஆழியும் பால் வெண் சங்கமும், வலக்கையில் ஆழியும் இடக்கையில் பால் சங்கமும், தகைபெரு தாமரை கையில் ஏந்தி நலம் கிளர் ஆரம் மார்பில் கொண்டு கொலம்பூ ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண்ணடியோன் நின்ன வண்ணமும் காடுகான் காதையில் சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அப்ப திருவேங்கடத்தில் திருவேங்கட பெருமாள் வெங்கடேச பெருமாள் திருமார்பில் நாச்சியாரோடு இருக்கிறதே. 137ஆம் பாட்டு பிரம்மோற்சவத்துக்கே இறங்கிட்டு. வைகுந்தத்தை விடுங்கோ, பார்க்கடலை விடுங்கோ, ஸ்ரீரங்கத்தை சொல்லிட்டு. ஸ்ரீரங்கத்தை சொன்னதோட நிக்கல, எத்தனை பழமை ஸ்ரீரங்கமா இருக்கணும், அதுல நடக்கிற பங்குனி பிரம்மோற்சவம் எத்தனை பழசா இருக்கணும். வென்றி எரி முரசின் விரல் போர் சோழர் இன்கடும் கள்ளின் உரந்தை ஆங்கண் பங்குனி முயக்கம் கழிந்த வழி நாள் வீயிலை அமர்ந்த மரப்பையில் இரும்பில் தீயில் அடுப்பில் அரங்கம் போல் தெளிவா இருப்பார். பங்குனி பிரம்மோற்சவம் முடிஞ்ச பிற்பாடு மக்களுக்கெல்லாம் வருத்தமா போச்சு. 10 நாள் உற்சவம் ஓஹோ நடந்தது, உற்சவமே இல்லாத இருக்குமேன்னு ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் வருத்தப்படுகிறார்கள் எழுதினார்கள். அப்ப எப்ப இருக்கிறது 104 சிலப்பதிகாரம் சொல்றது. நீலமேகம் நெடும் பொன் உண்ணம் திரு அமர் மார்பன் கிடந்த வண்ணமும் விரிதிரை காவிரி வியன்பெரு தூர்த்தி திருவரங்கம். 2 பக்கம் காவிரி ஓடுறது, வடதிரு காவேரி தென்திரு காவேரி, 2த்துக்கு நடுவிலே ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்ன சொன்னது.